இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது நீங்கள் பார்க்குற அனிமேஷன் எப்படி ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் நியூ காம்போசிஷன் போட்டுட்டு கோல்டு டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று, ஃப்ரேம் ரேட் வந்து 30 வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த பேனலில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூவில் போயிட்டு அதுக்குள்ளே டெக்ஸ்ட் லேயர் சூஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் வந்து விர்ச்சுவல்டைன்மெண்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இது கிரே கலரில் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நம்ம ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், நல்ல விசிபிலிட்டி இருக்கும். அப்புறம் மெயினாக மறக்காமல் எப்போவுமே ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ப்ராஜெக்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணாமல் ஒர்க் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். Ctrl+D கொடுத்திங்கன்னா டெக்ஸ்ட் டூப்ளிகேட் ஆயிரும். அப்புறம் டெக்ஸ்ட்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரீ கம்போஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கோல்டு டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இதுக்கு பேர் வச்சுக்கலாம். அப்புறம் ரெண்டாவது லேயரையும் ப்ரீ கம்போஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்ட்ரோக் அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். அப்புறம் கோல்டு டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுளில் போயிட்டு ஸ்டுடியோ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு இமேஜஸ் வரும். எதுனாலும் டவுன்லோட் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணதை இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே வச்சுருங்க. ஸ்கேலையும் அதுக்கேற்ற மாதிரி சரி பண்ணிக்கலாம். அப்புறமா மோஷன் டைல் அப்படின்னு ஒரு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டில் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு அவுட்புட் ஹைட்டை 140 வச்சுக்கோங்க, அவுட்புட் வித்தை வந்து 340 வச்சுக்கோங்க. நான் ஒரு இந்த உங்கள் காம்புக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் 350 வச்சுக்கிறேன். டைல் சென்டரை ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு கர்சரை லாஸ்ட்டாக கொண்டு போய்க்கோங்க. அப்புறம் அப்படியே டைல் சென்டரில் இருக்கிற ஃபஸ்ட்டு இதை மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். இது எதுக்காண்டி பண்ணுறோன்னா ஒரு கோல்டு ரிஃப்ளெக்ஷன் வர்றதுக்காண்டி தான் இப்போது இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த ஃபோட்டோவே ரைட் கிளிக் பண்ணி ப்ரீ கம்போஸ் பண்ணிக்கோங்க. மூவ் ஆல் ஆட்ரிபியூட்ஸ் அந்த செலக்ட் பண்ணிக்கோங்க. பேர் வந்து ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். அப்புறம் இதை டெக்ஸ்ட் லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு மேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நம்ம டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிடுங்க. அப்புறம் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டில் போயிட்டு சிசி கிளாஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதை எடுத்து போட்டுக்கோங்க. அதில் சர்ஃபேஸில் பம்ப் மேப்பில் நம்மளோட டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டியில் வந்து ரெட் சூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட்னஸ் வந்து ஒரு 40 வச்சுக்கலாம், ஹைட் ஒரு 50 வச்சுக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வைங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணுற இமேஜை பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் சிசி பிளாப் ரிலீஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது, அதையும் எடுத்து போட்டுடலாம். அதில் பிளாப் லேயரில் நம்ம டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டியில் ஆல்ஃபா போட்டுருங்க. சாஃப்ட்னஸ் ஒரு 10 வச்சுக்கலாம். கட்டவே வந்து 0 கொடுத்துட்றேன். இது எல்லாமே நீங்கள் எடுக்க போகிற இமேஜ் பொறுத்து மாறும். நான் யூஸ் பண்ணுற இமேஜை யூஸ் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். லைட்டோட இன்டென்சிட்டி வந்து ஒரு 140 வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் புதுசாக போட்டுக்கலாம். அதில் கலர் கரெக்ஷனில் கர்வ்ஸ் எடுத்துக்கிட்டு நான் பண்ணுற இந்த கிராஃப் அப்படியே நீங்களும் ரிப்பீட் பண்ணிங்கன்னா கோல்டு ஷேடிங்கை அச்சீவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு RGBக்கு பண்ணோம், அடுத்து ரெட்டுக்கு மட்டும், அடுத்து க்ரீனுக்கு மட்டும், அடுத்து ப்ளூவுக்கு மட்டும். இப்போ நம்ம கோல்டு ஷேடிங் அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் டெக்ஸ்ட் எலிகண்ட்டாக இருக்கும். இப்போது வெளியே வந்துட்டு நம்ம கோல்டு டெக்ஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் போய்க்கலாம். ஸ்ட்ரோக்கில் வேகாஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை தூக்கி மேலே வச்சுருங்க. பிளெண்ட் மோடை வந்து டிரான்ஸ்பரண்ட் போட்டுருங்க. கலர் வந்து ஒயிட் சூஸ் பண்ணிக்கலாம். விட்து வந்து ஒரு 1.5 to 1.6, ஹார்ட்னஸ் வந்து 0.5 to 0.6. ஸ்டார்ட் ஒப்பாசிட்டி 0 கொடுத்துருங்க. மிட் ஒப்பாசிட்டி வந்து நான் 0.5 சம்திங் கொடுக்குறேன். உங்கள் டெக்ஸ்ட்டு எந்த மாதிரியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி கொடுத்துக்கோங்க. செக்மெண்ட் வந்து 2 கொடுத்துருக்கேன். அடுத்து க்ளோ எடுத்து போட்டுக்கோங்க. அதில் க்ளோ ரேடியஸ் வந்து ஒரு 60 to 80 வச்சுக்கோங்க. அப்புறம் வேகாஸில் லென்த்லேயும் ரொட்டேஷன்லேயும் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுருக்கேன். இங்கே 0 ஸ்டார்ட் ஆகி 1, இங்கே ஒரு 140. கரெக்டாக நான் ரொட்டேஷனில் எவ்வளோ கொடுத்துருக்கேன், லென்த்தில் எவ்வளோ கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒப்பாசிட்டி கொஞ்சம் 0லேருந்து 100 வர மாதிரி வைக்கலாம், கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்து சிசி லைட் பர்ஸ்ட் 2.5 அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்து கோல்டு டெக்ஸ்ட் லேயர் மேலே போட்டுருங்க. ரே லென்த்தை 35 இப்போ நான் வச்சுருக்கேன். அதில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். கீழே கீ ஃப்ரேம் 35லேருந்து 0 ஆகிற மாதிரி நான் இப்போது கீ ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கேன்.
அப்புறம் ஒப்பாசிட்டியும் இதுலேயும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், 0லேருந்து 100 வர மாதிரி. நல்லாயிருக்கும், ஒரு ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் கிடைக்கும். அப்புறம் நம்ம ஸ்ட்ரோக்கோட கலர் வந்து ஒயிட்டாக இருக்கிறது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுங்கள், உங்கள் டெக்ஸ்ட்டில் இருக்கிறதுலே ஒரு கலர் எடுத்து அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிற லைட் கலர் சூஸ் பண்ணுங்கள், அதுக்கு ஆப்போசிட்டாக டார்க் கலர் அப்படியே பேரலாக சூஸ் பண்ணி போட்டிங்கன்னா அதுக்கு அப்படியே செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒயிட்டுக்கு இது பெட்டராக இருக்கும். பிளாக் போட்டிங்கன்னா ஸ்ட்ரோக் அவ்வளோவா தெரியாது, விசிபிளாக இருக்காது. இப்போ 2 லேயரையும் 3Dயாக சேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரு கேமரா க்ரியேட் பண்ணுறோம். கேமராவில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுருங்க. அப்புறம் மேலே போனீங்கன்னா கேமரா மூவிங் டூல் ஒன்று இருக்கும். அந்த டூலை கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிங்கன்னா இப்போ கேமரா தான் மூவ் ஆகுது, டெக்ஸ்ட்டு ஜூம் ஆகலை. டெக்ஸ்ட்டு பக்கத்தில் அந்த கேமரா போயிட்டுருக்கு. இப்போது அது மூவிங்கில் கிடைக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும், டெக்ஸ்ட் நார்மலாக இல்லாமல் மூவிங்லேயே இருக்கிறனால. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது காயின் ஃப்ளிப்பிங். அந்த அனிமேஷன் தான் பண்ண போகிறோம். நியூ காம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எல்லாமே தனித்தனி ப்ராஜெக்டாக பண்ணுறேன், நீங்களும் இது தனித்தனி ப்ராஜெக்டாக போட்டுக்கோங்க. ஒரே இதில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நமக்கே கன்ஃபியூஸ்ட் ஆகிரும். ஒரு காயின் பிஎன்ஜி எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், சைஸ் அதுக்கேற்ற மாதிரி சின்னதை பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த காயின் பிஎன்ஜி வந்து ப்ரீகம்போஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் காயினை 3Dயாக மாற்றிக்கோங்க. பியை கிளிக் பண்ணிவிட்டு பொசிஷன் வரும், அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செப்பரேட் டைமென்ஷன் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதில் Z ஆக்சிஸ் இருக்கா, அதை ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே மவுஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இடத்துல வந்து ப்ராம்ப்ட் இண்டெக்ஸ் -1 கொடுத்துக்கலாம். இந்த இண்டெக்ஸ் -1 எப்படி ரியாக்ட் ஆகுன்றதை இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு நல்ல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த காயினை வந்து நல்ல ஆப்ஜெக்டோட பேரண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் அந்த காயினை அப்படியே டூப்ளிகேட் போட நீங்கள் பாருங்கள், அது பேக்கில் -1 ஸ்டெப் நவுண்டுக்கிட்டே இருக்கும். இது நமக்கு என்ன கிடைக்கும்னா காயினோட ஒரு டெப்த் ஃபீல் நமக்கு கிடைக்கும். அந்த காயினோட டெப்த் ஃபீல் இப்போ கிடச்சிருச்சு. இப்போது லாஸ்ட் காயினை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்துக்கோங்க, ஏன்னா முன்னாடி இருக்கிற காயினும் பின்னாடி வரும்போது இது மிரராக தான் இருக்கும். அப்புறம் வியூவும் டிஃபால்ட் பண்ணியிருக்கேன். நல்ல ஆப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு இப்போ ஒய்யை ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். காயின் அப்படியே ஒரு 3D ஃபீல் கொடுக்கும். இது 3D கிடையாது, ஃபேக் 3D, நம்மளாக 3Dயாக க்ரியேட் பண்ணுறது. ஓகே, இப்போ இந்த இதை இன்னொரு காம்பில் ஆட் பண்ணிக்கோங்க. காயின் ஃப்ளிப் 2 இருக்கா, காயின் அனிமேஷன் அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். இது மேலே சிசி லைட் ஸ்வைப் அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் வைக்கிற வேல்யூலாம் அப்படியே கொடுத்துக்கோங்க, உங்களுக்கும் அந்த வியூ அச்சீவ் பண்ணிடலாம். வித் 75, இன்டென்சிட்டி 20. டைரக்ஷனை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ராம்ப்ட் கேட்கும். இந்த இடத்துல டைம் ×75 அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி அது சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த லைட் ஸ்வைப் வந்து. அப்புறமா விசி ரிஃப்ளெக்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது, அதை எடுத்து போட்டுக்கோங்க. அதில் ஃப்ளோர் பொசிஷன், ரிஃப்ளெக்ஷன் டிஸ்டன்ஸ், ஒப்பாசிட்டிலாம் நான் கொடுக்குறதே கொடுங்க. இல்லைனா உங்கள் ஆப்ஜெக்ட் என்னதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி கொடுத்துக்கோங்க. நான் காயின்ன்றதுனால நான் இந்த இது வச்சுருக்கேன். வேல்யூ ஏதாவது வேணும்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பண்ண போகிறது வெப் பேனர். வெப் பேனர் சைஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 1200 × 400. இப்போ அதையே நம்ம இங்கே போட்டுக்கலாம். மெயினாக ப்ராஜெக்டை சேவ் பண்ணிடுங்க எப்போவுமே. நியூ சாலிட் லேயர் போட்டுக்கலாம். ஒயிட். ஏன் ஒயிட்டில் போடுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் பிளாக் வெப்சைட் எல்லாமே ஒயிட்டில் தான் இருக்கும். இங்கே ஆட் ரன் பண்ணும்போது நமக்கு விஷுவலாக நல்லாயிருக்கும். நியூ சாலிட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இதான டார்க் கலராக தான் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. மேலே ஷேப் டூலில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரவுண்டட் ரெக்டாங்கிள் டூல் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக ரெக்டாங்கிளாக இல்லாமல் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். அப்புறம் நான் ஒரு கலர்ஃபுல் பார்ட்டிகிள்ஸ் ஒரு எலமெண்ட் வச்சுருக்கேன், அதை இது மேலே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிப்பிங் மாஸ்க் போடுற மாதிரி இதை மேட் கொடுத்து நம்ம அந்த சாலிட் லேயருக்குள்ளே போகிற மாதிரி பண்ணிட்டோம். அப்புறமா டிண்ட் எதுக்காக போடுறோன்னா
நம்ம கம்பெனி பிராண்ட் வந்து Black சம்மந்தப்பட்டதாக இருக்குது அப்படின்னா டின்ட்டில் வந்து நம்ம Black அச்சீவ் பண்ண முடியும், டீசேச்சுரேஷன் மாதிரி. அப்புறமா இப்போது நம்ம பண்ண மற்ற காயின் ஃப்ளிப் அனிமேஷன் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த காயின் அனிமேஷனை இங்கே முன்னாடி இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு பொசிஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அடுத்து கோல்டு லெட்டர் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தோம்ல அந்த டெக்ஸ்ட்டையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸ் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காயின் வச்சு பண்ணுறதுனால விர்ச்சுவா காயின் அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். கீழே ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் விர்ச்சுவா ஸ்வாப் ஆப், ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். ஓகே, இப்போ கீழே இருக்கிற லேயரை கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம், பார்க்குறது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அடுத்து நம்ம மெயினாக பண்ண வேண்டியது ட்ராப் ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம். நான் கொடுக்குற வேல்யூவே கொடுங்க, இல்லை உங்கள் டெக்ஸ்ட்டு மாறுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வேல்யூவை சேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஓகே, அடுத்து வந்து க்ளோ. எப்போவுமே க்ளோ ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மற்றவங்க பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். க்ளோ இன்டென்சிட்டி வந்து ஒரு 0.6 வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் ஒரு 3D அனிமேஷன் ஒன்று ஏற்கனவே அதில் ஃபிக்ஸ்டாக இருக்கிறத ஒன்று போட்டுக்கலாம். ஓகே, இது 3D நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் நிறையா வரும். உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் எதுவும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு பேசிக்காக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், பேசிக் ஒய் ரொட்டேட். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு காயினுக்குள்ளே போய்க்கலாம். இந்த விசி ரிஃப்ளெக்டை Ctrl+X கொடுத்து நான் கட் பண்ணிட்டேன். அப்புறம் இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ரெண்டாவது இருக்கிறதுல மட்டும் நான் அந்த விசி ரிஃப்ளெக்டை அப்ளை பண்ணிட்டேன். ரெண்டாக கட் பண்ணுறதுக்கு வந்து Ctrl+Shift+D. அப்புறம் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபைலுக்கு ட்ராப் ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2Dன்றப்போ ட்ராப் ஷேடோ இருக்கணும், 3Dன்றப்போ அது கீழே ரிஃப்ளெக்ஷன் இருந்தால் 3D ஃபீல் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த காயின் கொஞ்சம் நேரம் 2Dயில் தான் இருக்க போகுது. அப்புறம் பொசிஷன் வந்து P கிளிக் பண்ணிங்கன்னா வரும், S கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேல் வரும். ஃபஸ்ட் இருக்க காயின் அதுக்கேற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க கரெக்டாக ஒரு இடத்துல. அப்புறம் அப்படியே நம்ம கீ ஃப்ரேம் செட் பண்ண ஆரம்பிக்கலாம். வச்சுட்டு கடைசியாக ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு மேலே இருக்கிற காயின் அனிமேஷனில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிடுங்க. இப்போது 999 214 ஸ்கேல் 41. இப்போது காயின் ஜம்ப் பண்ணி வர்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு கீ ஃப்ரேமை லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த காயின் பறந்து வந்து இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கணும். ஓகே, இந்த கீ ஃப்ரேமை இங்கே கொஞ்சம் நவட்டி வச்சுக்கலாம். எல்லா கீ ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு F9 கொடுத்திங்கன்னா ஈஸி அவுட் ஆகிடும். அப்புறம் அந்த காயின் அனிமேஷன் ஃபஸ்ட் இருக்கிறத நம்ம அந்த ரெட் சாலிட்குள்ளே கொண்டு வந்துடுவோம். எதுக்காகனா இப்போ காயின் நம்ம மேலேருந்து வர மாதிரி அனிமேட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணுறோம் அப்படின்னா அப்புறம் காயின் வெளியேருந்து வர மாதிரி ஃபீல் வந்துடும். வெப்சைட்லேருந்து பார்க்குறப்போ அந்த இதுக்குள்ளே ஆட் ரன் ஆகிற மாதிரி நமக்கு ஃபீல் இருக்கணும். ஸ்டார்டிங் பார்க்குறப்போ ஸ்கேலை கம்மி பண்ணிவிட்டு பொசிஷனையும் மேலே ஏற்றிட்டு காயின் வந்து வர்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி வச்சுக்கலாம். கிராஃப் எடிட்டர் போனீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஸ்பீட் கிராஃப் அதுக்குள்ளே வந்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்துட்டு இதை இப்படி சூஸ் பண்ணிவிட்டு இந்த லேயரை இப்படி இங்கிட்டு எடுத்துருங்க. இப்போது வந்து அந்த காயின் ஸ்பீடாக வந்து ஸ்லோவாக இறங்குற மாதிரி ஒரு ஃபீல். ஒரு கார் வந்து ஸ்பீடாக நிறுத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பீட் கிடைக்கும். அப்புறம் இந்த இதை கட் பண்ணி விட்டுட்டு நோ மேட் போட்டுருங்க நடுவில். ஏன்னா அப்புறம் காயின் உள்ளேயே ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் அதை நான் கட் பண்ணி விட்டோம் நடுவில். கட் பண்ணுறதுக்கு Ctrl+Shift+D. அப்புறமா கோல்டு டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு இது கொடுத்துருவோம். பொசிஷனுக்கு P கிளிக் பண்ணுங்கள், ஸ்கேலுக்கு S, ஒப்பாசிட்டிக்கு வந்து T ஃபார் டேபிள். அதை கிளிக் பண்ணிவிட்டு சின்னதாக இந்த வேல்யூலாம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா விர்ச்சுவல் காயின் அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே ஈஸி அவுட் கொடுத்துக்கோங்க. கீ ஃப்ரேமுக்கெலாம் ஈஸி அவுட் கொடுக்குறது F9.
அப்புறம் கிராஃப் எடிட்டர் உள்ளே போய்க்கலாம். அதில் போயிட்டு அதே தான் ஸ்டார்டிங் ஸ்பீடாக ஆரம்பித்து லாஸ்ட்டாக ஸ்லோவாக முடியணும். அப்படி தான் பார்க்க ஒரு நல்லாயிருக்கும். ஓகே, பெட்டர். நெக்ஸ்ட்டு வந்து அந்த காயின் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம், அதை எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். காயினோட சைஸை குறைச்சிருங்க. இது வந்து வெறும் ப்ரீ கம்போஸ் பண்ண காயின் தான், உள்ளே வெறும் 2D காயின் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஒரு நியூ லேயர் போயிட்டு ஒரு சாலிட் போட்டுக்கோங்க. அதில் மேக் காம்ப் சைஸ் அதை சூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல். பார்ட்டிகிள்ஸ் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டில் சிசி பார்ட்டிகிள் வேர்ல்ட் அதை இம்போர்ட் பண்ணிடுங்க இது மேலே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட்டிகிள் மாதிரி வரும். பார்ட்டிகிள் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்ட்டிகிள் டைப் வந்து டெக்ஸ்சர்டு குவாட் பாலிகான் போட்டுருங்க. அப்புறம் டெக்ஸ்சருக்குள்ளே போயிட்டு நம்மளோட காயினை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே இருக்க இந்த லிக்யூடுக்கு பதிலாக நம்ம காயின் வந்துடும். ரொட்டேஷன் ஸ்பீட், அப்புறமா மேக்ஸிமம் ஒப்பாசிட்டி, அப்புறமா ஒப்பாசிட்டி மேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே அந்த பக்கம் இதாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் உங்கள் மவுஸை வச்சு இப்படி பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். எதுக்காகனா காயின் ஒப்பாசிட்டி குறைஞ்சிருக்கக்கூடாது எந்த இடத்துலையும் அப்படின்றதுக்காக. அப்புறம் ஃபிசிக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எக்ஸ்ட்ராவில் வந்து 0 மாற்றிடுங்க. ஃப்ளோரில் போயிட்டு ஃப்ளோர் ஆக்ஷனில் பவுன்ஸ் போட்டிருங்க. பவுன்சினஸ் வந்து ஒரு 50 வச்சுக்கலாம். ரேண்டம் பவுன்சிங் வந்து ஒரு 20 வச்சுக்கலாம். ஃப்ளோர் பொசிஷன் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் நான் ஒரு 0.12 அந்த மாதிரி கொடுக்குறேன். அப்புறம் ப்ரொடியூசர் வந்து எந்த இடத்துலேருந்து அந்த இது காயின் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த விர்ச்சுவல் காயினில் ஓவிலிருந்து வர மாதிரி செட் பண்ணிக்கிறேன். பர்த் ரேட்டை வந்து 1.6 அந்த மாதிரி வச்சுக்கலாம். 2 வச்சுருந்தோன்னா அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ 1.6 வச்சுக்கலாம். இப்போ அதில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். யூவை கிளிக் பண்ணிங்கன்னா பர்த் ரேட் ஓப்பன் ஆகிடும். ஸ்டார்டிங் வந்து டக்குன்னு காயின் வரக்கூடாது. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஈஸினிஸ் ஒரு போட்டுக்கலாம். F9 கிளிக் பண்ணி 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1.6 வர மாதிரி. அப்புறம் நடுவில் போகிறப்போ 2 கொடுத்துக்கலாம். ஏன்னா காயின் அப்படியே இன்க்ரீஸ் ஆகணும் காயின் ரேட்டு. அப்புறம் திருப்பி கிராஜுவலாக குறையணும்னு சொல்லிட்டு திருப்பி 0 ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மெதுவாக அப்படி காயின் ஆரம்பித்து திருப்பி அப்படியே ஃப்ளோவாக அதுவாக குறையும். ஓகே, குட். இப்போ ஒரு நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போட்டுக்கலாம் கலர் கரெக்ஷனுக்காக. என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா ரீநேம் பண்ணிக்கலாம் லேயரை. அப்புறம் அதில் ஃப்ராக்டல் நாய்ஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது, அதை எடுத்து போட்டுக்கோங்க. காம்ப்ளெக்சிட்டி வந்து 10 கொடுத்துக்கோங்க. கான்ட்ராஸ்ட் ஒரு 300. அப்புறம் பிளெண்டிங் மூட் மறக்காமல் சாஃப்ட் லைட் போட்டுட்டு உங்கள் ஒப்பாசிட்டியை நல்லா கம்மி பண்ணிவிடுங்க. இல்லைனா ஒரு மாதிரி அந்த இடத்துல போக மாதிரி ஒரு எஃபெக்ட் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ எவால்யூஷனில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன ப்ராம்ப்ட் கொடுக்கணுன்னா டைம் இன்ட் 20. அது மூவ் ஆகிட்டே இருக்கும், ஆனால் நமக்கு தெரியாது. பட் ஆனால் அது ஒரு டெப்த் ஃபீல் பண்ணுறதுக்கு தான் அதை ஆட் பண்ணியிருக்கோம், ஃப்ராக்டல் நாய்ஸ். ஓகே, இப்போது அடுத்து இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போட்டுக்கலாம். இதில் வந்து கர்வ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கர்வ்ஸ் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து கோல்டு ஷைனிங்காக இருக்கிறனால ஷைனிங் வெளியே நல்லா தெரியணும் ஆட் ரன் ஆகிறப்போ அப்படின்றதுக்காக. நான் வச்சுருக்க மாதிரி இப்போது நீங்கள் உங்கள் கர்வ்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டு வந்து நல்லா விசிபிளாக தெரியும். அப்புறம் வந்து ஷார்பன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆட் வந்து சின்ன பிக்சலில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஷார்பன் போட்டோம்னா விசிபிளாக நல்லா தெரியும் பார்க்குறவங்களுக்கு தூரத்துலேருந்து பார்த்தாலும். அப்புறமா கண்ட்ரோல் M கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டர் போட்டுக்கலாம். ஓகே, இதுதான் நம்ம ஆக்சுவல் அவுட்புட். ஒரு பிளாக் வெப்சைட்லேயோ எங்கேயாவது வச்சு பார்க்குறோம் அப்படின்னா அது எப்படி இருக்குன்றத ஒரு அவுட்புட் பார்த்துடலாம். Okay guys, thank you.